என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவுக்குள் இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இது உன் தாயானவள் என்னுடைய உத்தரவு. என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்களை இதுபோலத்தான் கேட்காமல் சென்று வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து விட்டாய். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கான விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நான் எல்லா நேரத்திலும் உனக்கான வார்த்தைகளை சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டும் போதுமா என்ன? நிச்சயமாக அதை பெறுவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் நாம் உருவாக்க வேண்டும். நீ தனியாகவா இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய்? இல்லை, உன்னோடு சேர்ந்து இந்த வராகி நானும் தான் உனக்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு கஷ்டம் என்ற நேரத்தில் எல்லாம் கை கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை நான் உன் கைகளில் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்பதை விட்டுவிட்டு இனிமேல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்காக தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிர்வதை நீ உணர்ந்து கொண்டுதானே இருக்கின்றாய். எந்த தருணத்திலும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு வாழ்க்கையின் பேரதிசயத்திற்கான நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் உணர வேண்டும். அத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டால் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பது எல்லாமும் என்னவாக மாறும் என்பதனை என் குழந்தையினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையையும் நம்மால் மாற்றிவிட முடியும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர நம்மால் கொடுத்துவிட முடியும். அதற்கு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பேரன்பினை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும். அதை இந்த மனிதர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத பொழுது தெய்வம் உனக்காக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு இதனை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தியும் பேரதிசயப்படுத்தியும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். எந்த நொடியிலும் நீ இதையெல்லாம் தவிர்க்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையும் கிடையாது. உன்னோடு நான் இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் வரை என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. இனிமேல் இந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி நான் எதற்காக உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நான் இருந்து எந்த விஷயத்தை உனக்கு தரப்போகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நடத்தித்தர அம்மா தயாராகிவிட்டேன். உன்னையும் நீ தயார்படுத்திக்கொள். இன்று இரவுக்குள் நான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தை முடித்து கொடுப்பேன் என்று சொன்னதற்கு காரணம், இன்று இரவானது உன் தாயானவள் எனக்குரிய பஞ்சமி திதி அல்லவா? இந்த வராகி எனக்கான இந்த பஞ்சமி நாளில் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களில் இருந்து உனக்கான நன்மைகளை நான் கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது நாம் அதையெல்லாம் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சேர உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையையும் ஒட்டுமொத்த நன்மைகளை மட்டுமே
உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் தயங்க வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு ஆபத்துகளிலும் இருந்தும், உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் உன்னை என்னால் நிச்சயமாக மீட்டுவிட முடியும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக கடந்து வர வைக்க முடியும். வேண்டும் என்றே உன்னை இந்த வாழ்க்கையில் பதம் பார்க்க நினைத்தவர்கள், வேண்டும் என்றே என் குழந்தைக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் என்று அத்தனை பேரினுடைய சூழ்நிலையையும் நான் ஒரே நேரத்தில் தவிடுபொடியாக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி ஒருவராலும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. இனி இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டும். ஒட்டு மொத்தமாக உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் உன் அம்மா முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? என்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்க்காமல் அம்மா தரும்போது தரட்டும், நாம் அவள் வணங்குவதை மட்டும் விட்டுவிடக்கூடாது, அவளை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு நாம் தள்ளி நிற்கக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? நிச்சயமாக இது போன்ற மனது கொண்ட பிள்ளைக்கு நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா? உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அம்மாள் தந்தா தரட்டும், இல்லை என்றால் விட்டு விடட்டும் என்று சொல்லி நான் எந்த சூழ்நிலையிலும் அவளை மறக்க மாட்டேன் என்று சொல்லி நிற்கின்ற என் குழந்தை, உன்னை அவ்வளவு எளிதில் இந்த வராகி மறந்து விடுவேனா? உன்னுடைய ஆபத்து காலம் முடிய வேண்டும் என்றால் அந்த நாளில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்க வேண்டும். அதுவும் இந்த வராகிக்குரிய பஞ்சமி நாளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் என்னை தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நான் அவர்களுக்கென்று கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுத்து, உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு சேர கொடுத்து, எப்பொழுதும் பேரதிசயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டும். நல்ல மாற்றம் உனக்கு வந்து விட்டது. நல்ல திருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்து விட்டது. இனிமேல் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இந்த நேரம் நான் உனக்காக வருகின்ற பேரதிர்ஷ்ட நேரம். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உன்னை தேடி நான் வருவதும், உன் வாழ்க்கையை வலிமையாக்குவதும், உன்னை செழுமையாக்குவதும் இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு. இன்று இரவு இந்த வராகியினுடைய குரல் உன் இல்லத்தில் ஒலிக்கும் பொழுது, அங்கு எந்த மூலையில் எந்த தீய சக்தி இருந்தாலும் ஓட்டமெடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எப்பொழுதுமே என்னை தொடர வேண்டும் என்றால் மிக பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கியவர்களால் மட்டுமே அது நடக்கக்கூடிய விஷயம் அல்லவா? ஏனென்றால் வேண்டும் என்றே பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துவிட்ட மனிதர்களும் என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்து விட்டார்கள், நாம் செய்கின்ற தவறு எல்லாம் நம்மை தவிர யாருக்கும் தெரியாது என்று. ஆனால் எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை அவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் உணர்ந்திருக்கவில்லை. தெய்வம் இதையெல்லாம் கவனிக்கிறது என்பதனை அவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் கண்டு கொள்ளவில்லை. இனிமேலும் இது இப்படியே இருந்துவிட்டால் இவர்கள் மேலும் மேலும் ஒவ்வொரு வேதனைகரமான விஷயங்களையும் நிச்சயமாக செய்து கொண்டேதான் இருப்பார்கள். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் உனக்கென ஒப்படைக்க வருகின்ற இந்த நேரங்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே.
உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் நினைத்து விட்ட பிறகு அதிலிருந்து ஒரு அடி தொலைவு கூட நான் பின்வாங்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் இனி உன்னை தேடி வருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக செம்மைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஆசைப்பட்டு நின்றால் மட்டும் போதுமா? என்ன வேண்டுமோ அதை சரியான புரிதலோடு நீ பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். எந்த நொடியிலும் நீ விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். நீ செய்ய நினைப்பது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது என்று இவையெல்லாமும் ஒட்டு மொத்தமாக உனக்கான நன்மைகளை தந்துவிட தயாராக இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் நிச்சயமாக மிக பெரிய மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு. நான் தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொள்வாய். வராகி இந்த நாளில் நமக்கு இந்த செய்தியை சொன்னதற்கு என்ன காரணம்? நம்மோடு இந்த வார்த்தைகளை அம்மா பேசியதற்கு என்ன காரணம்? இவையெல்லாம் நம் செவி வந்து சேர்ந்ததற்கு என்ன காரணம் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய். எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பேரதிசயமும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு பெருமகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும். உன்னை சுற்றி வந்து நான் அத்தனையையும் உனக்கு நடத்தியும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவது எல்லாம் எதை சார்ந்தது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை நீ உன் கண் முன்னால் கண்டு கொள்வாய். தீமைகள் உன்னை விட்டு விலகி ஓடுவதையும் நீ உன் கண் முன்னால் புரிந்து கொள்வாய். இனிமேலும் எதற்கும் வருந்தாமல் இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை மட்டும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது உனக்கான பல நல்ல மாற்றங்கள் உனக்கு தெரிய வந்துவிடும். இந்த தருணத்தில் நீ என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வராகியினுடைய அன்பும் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் நடத்துகின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை செம்மைப்படுத்தும். உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உணர்ந்து நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து விட்டாயானால் இனி உனக்கென இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தர்ப்பங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனையும் கடந்து நாம் வாழ வேண்டிய நேரம் வந்து விட்டது. அத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை ஒரு சேர நம்மிடத்தில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி எல்லாவற்றையுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நாம் உனக்காக தர வேண்டும் என்று ஒட்டு மொத்தமாக முடிவெடுத்து விட்ட பிறகுதான் அத்தனை தெய்வங்களினுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வருகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு தருகிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இனிமேல் அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையை உனக்கானதாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நாம் ஒரு சேர பெறுகிறோம் என்பது எந்நாளும் உன் புரிதலில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.